வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ salaried employeesக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய சம்பளம் டிசம்பர் வரையும் ஒரு அளவில் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் உங்களுடைய சம்பளம் மாறுபட்டிருக்கும். நீங்கள் என்னென்னு பே ஸ்லிப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் அதிகமாக பிடிச்சு உங்களுடைய சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப்ஸ் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லைனா டைமில் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி தவிர்க்கிறது, எப்படி நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுடைய நிறுவனத்துலேருந்து, உங்களுடைய பேரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஒரு மெயில் வந்திருக்கும். ப்ளீஸ் சப்மிட் யுவர் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ரூஃப்ஸ் பை ஸோ அண்ட் ஸோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு, குறிப்பாக புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இது என்னன்றது புரியாது. ஸோ முதல்ல நம்ம இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் சப்மிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நம்ம பார்த்துருவோம். இப்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஏப்ரல்லேருந்து மார்ச் வரையும். இப்போதைய ஃபினான்ஷியல் இயர் 2023-24னா ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2024 வரையும். இந்த டைம் விண்டோவில் தான் வருமான வரி கணக்கிடப்படும். ஸோ இந்த இயருக்குண்டான வருமான வரியை எப்படி உங்களுடைய நிறுவனம் கால்குலேட் பண்ணி பிடிப்பாங்க அப்படின்னாக்க, வருடத்துடைய தொடக்கத்தில் குறிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் உங்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வருமான வரி சார்ந்து என்னென்ன முதலீடுகள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா, அந்த எம்ப்ளாயியும் என்னென்ன வருமான வரி சார்ந்த முதலீடுகள் பண்ணுறாங்களோ, ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கட்டும், நான் இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ வாடகை கொடுக்குறேன்றது சப்மிட் பண்ணுவாங்க. அதை அடிப்படையாக வச்சு டிசம்பர் மாதம் வரையும் உங்களுடைய நிறுவனம் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி மாதம் உங்களுடைய சம்பளத்திலேருந்து வருமான வரியை பிடிப்பாங்க. இதை தான் நம்ம டிடிஎஸ்னு சொல்லுவோம், அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். சரிங்களா, இப்போது டிசம்பர் மாதம் வந்த உடனே உங்களுடைய நிறுவனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஏப்ரல் மாதம் ஒரு டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்தீங்க இல்லையா, நீங்கள் வீட்டு வாடகை இவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் முதலீடு இவ்வளோ பண்ணுறீங்க, ஏடிசியில் இவ்வளோ போட்டிருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்வளோ போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்குண்டான ப்ரூஃப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சரிபார்த்து இன்கம் டேக்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா, இதுதான் இந்த மெயில். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மெயில் தான் இது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, நீங்கள் டிக்ளேர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு சரியான ப்ரூஃப் நீங்கள் உங்களுடைய நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னாக்க அவங்க டேக்ஸ் கால்குலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரியான முறையில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி மீதி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களுடைய சம்பளத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுவாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு அமௌண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ப்ரூஃப் சரியாக கொடுக்கல அப்படின்னாக்க, டிசம்பர் மாதம் வரையும் ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கம்மியாக கால்குலேட் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் ப்ரூஃப் கொடுக்காததுனால உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அதிகமாகி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உங்களுக்கு அதிகமான வருமான வரி கணக்கிடப்பட்டு ஸோ உங்களுடைய சம்பளம் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி, இப்போது இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, வருமான வரி அரசாங்கம் நீங்கள் எந்த டைமில் ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த டைம்லேயே கட்டணும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு 4 விண்டோ கொடுத்துருப்பாங்க, ஜூன், செப்டம்பர், டிசம்பர், அப்புறமா மார்ச் மாதங்களில். சரிங்களா, ஸோ நீங்கள் டைமுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், சரியான அளவுலையும் பே பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனை நீங்கள் சரியாக காட்டுறது மூலியமாகவும் இன்கம் டேக்ஸ் ப்ரூஃபை நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுடைய டேக்ஸ் கால்குலேஷன் த்ரூ அவுட் த இயர் அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் ஓவர் பேயும் பண்ண மாட்டீங்க, அண்டர் பேயும் பண்ண மாட்டீங்க டேக்ஸ். இது சரியாக இல்லை அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய வருமான வரி நீங்கள் ஆரம்பத்தில் கம்மியாக பே பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா பின்னாடி பெனல்ட்டி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய நிறுவனத்துலேருந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மெயில்ஸ் அனுப்புறதுனால உங்களை இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இது தூண்டும். சரி, இந்த மெயிலை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்கள். ஐடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்துக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, பெனல்ட்டியை தவிருங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணல என்ன ஆகும்னாக்க உங்களுடைய டேக்ஸ் அதிகமாக கணக்கிடப்பட்டு டிடிஎஸ் அதிகமாகி உங்களுடைய சம்பளம் குறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம இந்த ப்ரூஃப் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ்னால் என்னென்ன வகையில் நம்ம இன்கம் டேக்ஸ் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துடலாம். நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம மெயின் செக்ஷன்ஸை மட்டும் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு மேஜர் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 80C 80CCD 1B இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வருமானத்துலேருந்து 2 லட்சம் வரையும் டிடக்ஷன் வந்து பெற முடியும். அடுத்தது 80D, இது வந்து நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறது மூலியமாக உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம்மை நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்தது 80DD அண்ட் DDB, இது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான மக்களுக்கு மட்டும்தான், யாருக்கு டிசேபிள் டிபெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்புறமா எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேவிங் கிடைக்கும். ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் கிடைக்கும். அதே போல் நீங்கள் டொனேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் கிடைக்கும். ஃபைனலாக உங்களுடைய எஃப்டிஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வட்டி வருது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுடைய இன்கம் தான். அதுலேருந்தும் நீங்கள் கொஞ்சமான அளவு வந்து நீங்கள் வருமான வரியை வந்து நீங்கள் சேமிக்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நம்ம போட்டிருக்கோன்றதை கொஞ்சம் ஐபால் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு கீழே சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் ஒரு வேளை சப்மிட் பண்ண முடியல, இல்லை ப்ரூஃப் மேட்ச் ஆகலைன்னா கடைசியில் நம்ம என்ன ஆகும், என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிறதையும் அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம சப்மிட் பண்ணணும், அதை எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஃபார் HRA எக்ஸம்ஷன். நம்ம எல்லா செக்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, மேஜர் செக்ஷன்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து ப்ரூஃப் ஃபார் HRA எக்ஸம்ஷன், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன். ரெண்டாவது 80C 80CCDக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் என்ன, 80Dக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் என்ன, 80DD 80E 80Gக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து HRA எக்ஸம்ஷன். HRA எக்ஸம்ஷன் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். இது சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு செக்ஷன் 10 and 13A கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, உங்களுடைய வீட்டு வாடகையில் ஒரு பகுதி வந்து நீங்கள் விலக்கு வாங்கிக்கலாம் வருமானத்துலேருந்து, அந்த பகுதிக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க 3 கேல்குலேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 3 கேல்குலேஷனில் எது கம்மியோ அதுதான் உங்களுடைய எக்ஸம்ஷன். அந்த 3 கேல்குலேஷன் என்னென்னு கவனமாக பாருங்கள். முதல்ல நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க சம்பளத்தில். ரெண்டாவது 50% ஆஃப் பேசிக் ப்ளஸ் DA. நீங்கள் சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னாக்கா, மற்ற ஊர்களில் இருந்தீங்கன்னாக்கா 40% ஆஃப் பேசிக் ப்ளஸ் DA, அல்லது உங்களுடைய ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் நீங்கள் கொடுத்ததுலேருந்து பேசிக் ப்ளஸ் DAலேருந்து 10% மைனஸ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், உங்களுடைய பேசிக் வந்து 5 லட்சம் அப்படின்னாக்க அந்த பேசிக்கில் 10% எவ்வளவு, 50,000 ரூபாய். நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் கொடுத்த அந்த 3 லட்சத்தில் அந்த 50,000 கழித்து 2.5 லட்சத்துக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. இந்த 3 கேல்குலேஷன்லேயும் எது கம்மியாக வருதோ அதுதான் வந்து உங்களுடைய HRA எக்ஸம்ஷன். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னாக்க, இந்த எல்லா எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸுமே ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நியூ டேக்ஸ் ரெஜீமில் வந்து பெரும்பாலான எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கிடையாது. சரியா? HRA எக்ஸம்ஷன் பற்றிய டீட்டெயில்டு வீடியோவோட வந்து நான் லிங்க்கில் போடுறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட வந்து உங்களுக்கு புரியும். இப்போ முதல்ல HRA எக்ஸம்ஷனுக்கு நம்ம என்னென்ன சார் கொடுக்குறது? முதல்ல வந்து ரெண்ட் ரிசிப்ட். நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டான ரெண்ட் ரிசிப்ட் இருக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன முக்கியமாக இருக்கணும்னாக்க, ஓனருடைய பேர், டெனண்ட்டுடைய பேர், அப்புறமா எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஃபிகர்ஸ்லையும் இருக்கணும், எழுத்து வடிவத்துலையும் இருக்கணும், எந்த மாதத்துக்கு எந்த பீரியடுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்கணும். அப்புறமா நீங்கள் எந்த அட்ரஸில் நீங்கள் குடியிருக்கீங்க, எந்த வீட்டுக்கு உண்டான ரெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்கணும். அப்புறமா ஓனர் வந்து அவருடைய சிக்னேச்சர் இருக்கணும். முக்கியமாக ரெவென்யூ ஸ்டாம்பில் இருந்தால் அது பெட்டர். ஏன்னா ஒரு சில எம்ப்ளாயர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓனருடைய பேன் நம்பர் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக உங்களுடைய எம்ப்ளாயி போர்ட்டலில் நீங்கள் நேரடியாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்க, உங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பர் எப்போ இருக்கணும்னாக்க, உங்களுடைய ஆண்டு வீட்டு வாடகை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பர் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய எக்ஸம்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லைன்னாக்கா உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேளுங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்கனாக்கா வேறு வழி கிடையாது. அடுத்தது ரெண்ட் அக்ரிமெண்ட். நீங்கள் இந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து 11 month ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அதோடைய காப்பியும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுடைய நிறுவனத்தில் கேட்பாங்க. இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணுன்னாக்கா, டைம் பீரியட் ஏப்ரல்லேருந்து மார்ச் 2024. இப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, இப்போ டிசம்பர் மாதம் தானே சார், நான் அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டிசம்பர் மாதத்துக்குண்டான ரெண்ட் ரெசிப்ட் சப்மிட் பண்ணால் போதுமானது. அதாவது ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரை 9 மாதங்களுக்கு உண்டான ரெண்ட் ரெசிப்ட் சப்மிட் பண்ணால் போதுமானது. அடுத்து வரக்கூடிய
மாதங்களுக்கு ரெண்ட் ரெசீட்டுக்கு பதிலாக நீங்கள் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுடைய கம்பெனியுடைய எம்ப்ளாயி போர்ட்டல்லையே போட்டிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது செக்ஷன் 80C. இதுதான் ஒரு மேஜர் செக்ஷன் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வருமானத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் வந்து டேக்ஸ் அதாவது உங்களுடைய வருமானத்தில் 1.5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு விலக்கு உண்டு. அதாவது இப்போ உங்களுடைய வருமானம் வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னாக்கா 1.5 லட்சம் ரூபாய் ETC இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கனாக்கா நீங்கள் 8.5 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்டினா போதுமானது. இதுதான் இதில் சொல்ல வராங்க. மொத்தம் 14 வழிகள் இருக்குது. காமனாக வழிகள் பார்த்தீங்கன்னாக்கா EPF, PPF, டேக்ஸ் சேவிங் டெபாசிட்ஸு, ELSS ஸ்கீம்ஸ், அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம், அப்புறமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 80Cயில் வரும். இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் வரி விலக்கு வந்து 1.5 lakhs நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய டேக்ஸ் சேவிங் இருக்கும். இப்போ 1.5 லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய டிடக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னாக்கா இந்த 1.5 லட்சம் ரூபாயில் 30% எவ்வளோ? 45,000 ரூபாய். ஸோ 45,000 ரூபாய் வரியை வந்து நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் கட்ட வேண்டாம் இந்த செக்ஷனில் முழுவதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால். சரியா? சரி சார், செக்ஷன் 80Cக்கு நம்ம என்னென்ன ப்ரூஃப்ஸ் கொடுக்குறது? நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றார் போல். இப்போ உதாரணத்துக்கு EPF அப்படிங்கிறது உங்களுடைய நிறுவனம் நேரடியாக வந்து டிடக்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் தனியாக வந்து ப்ரூஃப் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே போல் NPS, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களோட எம்ப்ளாயர் மூலியமாக நீங்கள் நேரடியாக வந்து டிடக்ட் ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா அதுக்கும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது தேவையில்லை. ஆனால் நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 ஏப்ரல் 2023க்கு அப்புறமா இருக்கணும். இது ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் PPF, அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் காப்பி கொடுக்கலாம், இல்லைனா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா பேங்க் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ELSSக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கலாம், இல்லைனா ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து கொடுக்கலாம். NPSக்கு அந்த NSDL உடைய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். டேக்ஸ் சேவிங் FDக்கு நீங்கள் அதுக்கு உண்டான டெபாசிட் ரிசீட் கொடுத்துருப்பாங்க பேங்க்கில். எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங் இருந்ததுனாக்கா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணதுக்கு உண்டான அந்த ரிசீப்ட் கிளியராக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு என்னைக்கு பே பண்ணீங்க, யார் இன்சூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு நீங்கள் கொடுத்தால் இதை எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஹவுசிங் லோன் பிரின்சிபலும் இது கீழே வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, உங்கள் பேங்க்கில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த EMI பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ EMI பே பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ வட்டி பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை சப்மிட் பண்ணால் போதுமானது. சரியா? இதில் 80Cயில் இன்னொரு சப்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 80CCD1Bன்னுவாங்க. NPSல நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த 1.5 லட்சம் வரி விலக்கு நம்ம பேசணும் இல்லையா, அதுக்கும் மேலே 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வரி விலக்கு அதிகமாக அளிக்கப்படும். அதாவது உங்களுடைய சம்பளத்துலேருந்து 50,000 ரூபாயை வந்து கழிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் NPS உடைய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய மெயில் பாக்ஸில், நீ NPS வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்கள் மெயில் பாக்ஸில் போய் தேடி பார்த்தா கிடைக்கும். இல்லைனா NSDL வெப்சைட்டில் போய் உங்களுடைய PRAN நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்ஷன் 80D. செக்ஷன் 80Dனா முதல்ல என்னன்றதை பார்த்துருவோம். இந்த செக்ஷன் 80Dயில் நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் அல்லது உங்களுடைய பெற்றோருக்கும் வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரீமியம் கட்டின தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உங்களுடைய வருமானத்துலேருந்து விலக்கு கொடுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய சேலரி வந்து 10 லட்சம் ரூபா அப்படின்னாக்க 9.5 லட்சத்துக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதுமானது. இதோடைய கேல்குலேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. ஒன்று, இது சீனியர் சிட்டிசன்னா ஒரு ரூலு, நான் சீனியர் சிட்டிசன்னா ஒரு ரூல். இப்போ நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் பே பண்ண ப்ரீமியம் 25,000 ரூபாயும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு 25,000 ரூபாய் வரையும் விலக்களிக்கப்படும். மொத்தம் வந்து 50,000 ரூபாய். இப்போது ஒருவேளை உங்களுடைய பேரண்ட் சீனியர் சிட்டிசன், நீங்கள் வந்து நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி, அதாவது உங்களுடைய ஸ்பௌஸ் அண்ட் கிட்ஸுக்கும் 25,000 ரூபாய் ப்ரீமியம் விலக்கு அளிக்கப்படும். ஆனால் உங்கள் பேரண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்க பட்சத்தில் 50,000 ரூபாய் வரை வந்து விலக்கு அளிக்கப்படும். சரிங்களா? 2 பேருமே சீனியர் சிட்டிசனாக இருக்கிறது வந்து ரேர் சினாரியோ. அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே 50,000 ரூபாய், மொத்தம் 1 லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய வருமானத்துலேருந்து நீங்கள் விலக்கு வாங்கிக்கலாம். சரி, இதுக்கு வந்து எவ்வளோ சார் டேக்ஸ் சேவ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய டிடக்ஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, நீங்கள் வந்து நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க.
உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து 40,000 ரூபாய் கட்டுறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு 80,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கட்டின 40,000 ரூபாயில் 25,000 ரூபாய் விலக்கு கிடைக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கட்டின அந்த 80,000 ரூபாயில் 50,000 ரூபாய் வரை உங்களுக்கு வருமான வரிக்கு விலக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 75,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 23,400 ரூபாய் இன்க்ளூடிங் செஸ் வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரியா? சரி, இதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப்ஸ் சப்மிட் பண்ணுறது? இதுக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ண அந்த ரெசிப்ட் அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது போதுமானது. இதில் முக்கியமாக நீங்கள் கேஷில் பே பண்ணியிருக்கக்கூடாது. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது வந்து செக் இல்லைனா வேறு விதமாக கார்டு இந்த மாதிரியான மோட்ஸில் தான் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணுன்னாக்க, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்கன்னாக்கா அவங்களே ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணலை, அது ஒரு குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னாக்க அதுக்கு எந்த விதமான வரி விலக்கும் கிடையாது. என்ன காரணம்னாக்க அது உங்கள் சம்பளத்துலேருந்து போகலை. ஆனால் உங்களுடைய சம்பளத்துலேருந்து நீங்கள் டிடக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னாக்க அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து வருமான வரிக்கு விலக்கு உண்டு. இதிலே இன்னொரு சின்ன விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணதுக்கு உண்டான அந்த பில்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் இதுக்கு போதுமானது. மொத்தம் அந்த 25,000 ரூபாய் நான் சீனியர் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாயிலையும் உங்களுக்கு இது அடக்கம். அடுத்தது 80DD, 80E, 80G அண்ட் 24 இதை பற்றி பார்க்கலாம். 80DDன்றது ஒரு ஸ்பெஷலான செக்ஷன். உங்களுக்கு யாராவது வந்து டிசேபிள்ட் மெம்பர்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இது ஸ்பெஷலாக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு செக்ஷன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண பில்ஸோ அல்லது ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த பில்ஸோ இல்லை அவங்களுக்காக தனி ஸ்கீம்ஸில் டெபாசிட் பண்ண அந்த ரிசீப்ட்ஸோ நீங்கள் வந்து இதில் காட்டி நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் வந்து நீங்கள் வரி விலக்கு வாங்கிக்க முடியும். 80E அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன் லோன். நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்க. உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னாக்க அது போதுமானது. அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கட்டின இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வரி போட மாட்டாங்க, வருமான வரி. 80G அப்படிங்கிறது வந்து நீங்கள் டொனேஷன், உதாரணத்துக்கு நீங்கள் பிஎம் கேர்ஸ் கொடுக்குறதுனாலும் சரி அல்லது எந்த ஒரு ரிஜிஸ்டர்ட் சேரிட்டி ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நீங்கள் வேலிடான ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த தொகைக்கு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வருமான வரியிலேருந்து உங்களுக்கு வந்து விலக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் முக்கியமாக எல்லாருக்கும் நீங்கள் டொனேட் பண்ணால் வாங்கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு டொனேட் பண்ணுறது பெட்டர். சரியா? அடுத்தது செக்ஷன் 24, 80EE, 80EEA. இது மூணுமே வந்து ஹவுசிங் லோன் வந்து நீங்கள் வாங்கிட்டு அது மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க இல்லையா, இஎம்ஐ, அதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரக்கூடிய டிடக்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, 80Cயில் அது வந்து பிரின்சிபல் பேமெண்ட், முதல் பேமெண்ட். இது வந்து வட்டி பேமெண்ட். இதுக்கும் பேங்க் சர்டிஃபிகேட் மென்ஷனிங் த இன்ட்ரெஸ்ட் போதுமானது. இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரி விலக்கு. நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ மொத்தத்துக்கும் வரி விலக்கு கிடையாது. அதுக்கு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றிய இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ் வீடியோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, டெட்லைன் நெருங்கிருச்சு, நான் என்ன சார் பண்ணுறது, ஒரு 3 நாள் தான் இருக்குது. கவலை வேண்டாம், பெரிய விஷயம் கிடையாது. 80C 2-3 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 80Cன்றது ரொம்ப சுலபமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். 14 வழிகளில் நம்ம சொன்னோம் இல்லையா, 14 வழிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இபிஎஃப் முடியாது, ஆனால் அந்த பிபிஎஃப், என்பிஎஸ், டேக்ஸ் சேவிங் எஃப்டி, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இஎல்எஸ்எஸ், சுகன்யா சம்ருத்தி யோஜனா, இதெல்லாம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 1 நாளைக்குள்ளாரையோ 2 நாளைக்குள்ளாரையோ உங்களுக்கு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அல்லது ரிசீப்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ பிபிஎஃப் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஆன்லைனில் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அதை புக் பண்ண முடியும். சுகன்யா சம்ருத்தி யோஜனா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுனாக்கா நீங்கள் பேங்க் பிரான்ச்சில் நேரடியாக போயிட்டு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுகன்யா சம்ருத்தி யோஜனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போது உங்களுக்கு வந்து 2-3 நாள் டைம் இருக்குன்னாக்கா உங்களுக்கு யூ கேன் ஸ்டில் டூ திஸ் டெபாசிட் அண்ட் சேவ் டேக்ஸ். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? சரியா, என்ன சார் பண்ணுறது? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பொறுமையாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க போதும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் அதுக்குண்டான டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜூலை வரையும் வெயிட் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமான வரி அதிகமாக போகும். என்னென்ன வகையில் வந்து இந்த ETCயில் முதலீடு பண்ணலாம், ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான கம்பேரிசன் எல்லாற்றை பற்றியும் ஒரு வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தோடைய லிங்க்கும் நான் போடுறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து 80D உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேமிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்கள் போய் ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது சரியில்லை. என்னை பொறுத்தவரையும் நீங்கள் இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இதுக்காக நீங்கள் ரஷ் பண்ணி வாங்கக்கூடாதுன்றது என்னுடைய சஜஷன். சரிங்களா? இல்லை உங்கள்ட்ட ரெடியாக இருக்குனாக்கா நீங்கள் போய் வாங்கி நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், காமன்லி ஆஸ்க் கொஷின், நம்ம இப்போ தான் கேட்டோம். நான் ஜனவரிக்குள்ளார என்னால் ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியல, இல்லைனா பாதி ப்ரூஃப் தான் நான் சப்மிட் பண்ணேன், என்னோடய TDS ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமா, என்னோடய இன்கம் டேக்ஸை குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்போ முடியும் அப்படின்னாக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபினான்ஷியல் இயர், அதாவது மார்ச் 31, 2024 நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதோடைய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா, ஜென்ரலாக ஜூலை எண்டு வந்து டெட்லைன் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிங்கனாக்க அந்த சமயத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுக்கப்படும். ஆனால் அந்த ரீஃபண்ட் வர்றதுக்கும் டைம் ஆகலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னுடைய கருத்து பெட்டர் நீங்கள் முடிஞ்ச வரையும் எல்லா ப்ரூஃப்ஸையும் இப்போயே வந்து கொடுக்கறது. ரெண்டாவது கொஷின், நான் சரியான டிக்ளரேஷன் கொடுக்கல ஆரம்பத்தில். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சம்பளம் 10 லட்ச ரூபாயாக இருக்கலாம், நீங்கள் வந்து அதை பெருசாக கவனம் இல்லாமல் சும்மா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்குது, அப்படி கொடுக்கலாமா சார்? தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ப்ரூஃப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிறுவனத்தில் அதை ரீகால்குலேட் பண்ணிவிட்டு சரியான ப்ரூஃப்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து டேக்ஸ் வந்து அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கம்மியாக பண்ணி ப்ரூஃப்க்கு உண்டான தொகை அதிகமாக இருந்தது அப்படின்னாக்க இதுவரையும் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் உங்களுக்கு டேக்ஸ் குறையக்கூட வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் அதிகமாக டிக்ளேர் பண்ணிவிட்டு கம்மியாக ப்ரூஃப் கொடுக்கலாமா? அதுவும் பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாகும். பெட்டர் முடிஞ்ச வரையும் நீங்கள் அக்யூரேட்டாக வச்சுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. வருடத்துடைய ஆரம்பத்திலே நீங்கள் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருடத்துடைய ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்கன்னு டிக்ளரேஷன் கேட்குறாங்க. உங்களுடைய சேலரி 10 லட்ச ரூபாய், நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. 3 லட்ச ரூபாய்க்கு டிக்ளரேஷன் போட்டிங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு உண்டான TDS வந்து 52,500 ரூபாய். ஸோ ஒரு மாதத்துக்கு 4,375 ரூபாய் உங்களுடைய சேலரியிலேருந்து கழிச்சுட்டு உங்களுடைய நிறுவனம் வந்து உங்களுடைய சம்பளத்தை போடுவாங்க. சரிங்களா? டிசம்பர் வரையும். டிசம்பர் மாதம் ஆனால் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறது 2 லட்சம் தான் அப்படின்னாக்கா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அதிகமாகிடும். உங்களுடைய டேக்ஸ் வந்து ரீகால்குலேட் பண்ணி 62,500 ரூபான்னு போடுவாங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது இல்லையா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாயை நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம கடைசி கொஷின், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் நம்ம ஏற்கனவே இது பார்த்தது தான். இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனை வந்து அதிகமாக கொடுத்துட்டு டேக்ஸை கம்மியாக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நீங்கள் டிக்ளரேஷன் காட்டுறீங்களோ அதுக்கும் நீங்கள் மொத்த ப்ரூஃபையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, இந்த TDS டிடெக்ட் பண்ணதெல்லாம் நம்ம எங்கே சார் பார்க்குறது? உங்களுடைய பே ஸ்லிப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கே இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அதில் எவ்வளோ வந்து TDS டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ TDS மாதம் டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லைன்னாக்க நீங்கள் ஃபார்ம் 26AS எடுத்தீங்கன்னாக்க மொத்த TDS, இது வந்து நீங்கள் எம்ப்ளாயர் டிடெக்ட் பண்ண TDS மட்டும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வட்டி கொடுத்தாங்க இல்லையா அதுக்குண்டான TDSம் இதில் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். இல்லைன்னா ஃபைனலாக ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலை அப்படின்னாக்கா தயவுசெய்து போய் சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறதுக்கு உதவுங்க. எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனாக்கா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.